வணக்கம். பாலையூர் ஊராட்சி காக்கரையான் குளம், அதுக்கு பின்னாடி தான் நம்ம எல்லாருமே நிற்கிறோம். ஒரு ஆகச்சிறந்த செயலை, ஒரு களப்பணியை வந்து நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியுடைய நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள், குறிப்பாக அப்போ அண்ணா கீழே இயங்கக்கூடிய பலரும், அண்ணன் குப்புசாமி அவங்களுடைய அப்பா அவங்களாம் வந்து பராமரிச்சுட்டு இருந்த குளம் நடுவில் வந்து ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. அது யாருமே கண்டுக்காமல் இருந்திருக்காங்க. இது ஒரு அரசு ஆக்சுவலி பராமரிக்க வேண்டிய ஒரு குளம். அது அண்மையில் வந்து குத்தகைக்கு விட்டுருக்காங்க. அசன்லைக்கு அதை தூர்வாருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பணியை இவ்வளவு நாள் கிடப்பில் போட்டு கண்டுக்காமே இருந்தபோது யாருமே அதை கண்டுக்கல. ஆனால் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி உறவுகள் வந்து அதை நாங்கள் க்ளீன் பண்ண போகிறோம்னு சொன்னதுக்கப்புறம் திமுக வந்து அதுக்கான பெரிய ஒரு ட்ராமாவை, ஒரு ஹங்காமாவை இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சகோதரர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த குளம் இவ்வளவு அழகாக தூர்வாரப்பட்டு இருக்கக்கூடிய மண் எல்லாத்தையும் வந்து தடுப்பாக வந்து மாற்றி திருப்பியும் வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு கிட்டத்தட்ட 80 குடும்பங்கள் இதில் வந்து பயன்பெற போகுது. அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் நாம் தமிழர் கட்சியினுடைய நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள். அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அந்த நிகழ்வில் நானும் ஒரு பங்காக இருக்கேன் அப்படிங்கிறது எனக்குமே பெருமை. நான் வந்து அவங்களோட சேர்ந்து வேலை பார்க்க வந்திருக்கிற ஒரு ஆளு தான். ஆனால் அவர்கள் எவ்வளவு பணிகள் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு உதாரணம் இந்த குளம். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த குளம் கட்டாயம் 80 குடும்பங்கள், அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும், குழந்தைகளுக்கு இயற்கை பசுமை பொருளாதாரம் சும்மா சொல்லலை, பசுமை இயற்கை விவசாயம் நம்ம சும்மா சொல்லலை. அப்படி வந்து காக்கை குருவி எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கக்கூடிய ஒரு குளம் வந்து திருப்பி வரப்பட்டு பயன்பாட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கும்போது உள்ளபடி ஒரு பெரும் மகிழ்ச்சி. அதற்கு எல்லாருக்குமே ஒரு புரட்சிகர வாழ்த்துக்கள்.